அடகு வைத்த நகையை மீட்கலாம் இந்த பரிகாரம். அடகு வைத்து நகையை வீட்டுக்கு வந்து சேர நம்ம குண்டு மஞ்சளை வச்சு ஒரு சின்ன எளிய பரிகாரம் தான் நம்ம வீட்டில் பூஜை அறையில் செய்ய போகிறோம். தங்க நகைக்கு அதிபராக திகழக்கூடியவர் குரு பகவான். குரு பகவானின் அருள் இருந்தால் மட்டும்தான் நம்ம தங்கத்தை சேர்க்க முடியும். அதனால் நீங்கள் அவரை வாரந்தோறும் வியாழக்கிழமை மனதார வேண்டிக் கொள்ளுங்கள். பாருங்கள், இந்த மாதிரி ஒரு மண் அகல் விளக்கை எடுத்துக்கோங்க. அதை சுத்தம் செய்து அதில் மஞ்சள் குங்குமம் இட்டுக்கோங்க. இது நம்ம வீட்டில் பூஜை அறையிலே வச்சு வழிபடக்கூடியது. நீங்கள் கோவிலுக்கு செல்லணும்னு அவசியம் இல்லை. மனதார வீட்டிலேயே குரு பகவானை நினச்சி நீங்கள் இந்த பூஜையை, இந்த பரிகாரத்தை செஞ்சாலே போதும். கண்டிப்பாக நீங்கள் அடகு வைத்த நகை மறுபடியும் உங்கள் வீடு தேடி வந்து சேரும். அதற்கான பொருளாதார வசதியும் பண வரவும் உங்களுக்கு தன்னால் வரும். பாருங்கள், இந்த மாதிரி மண் அகல் விளக்கை சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுக்கொள்ளுங்க. அதுக்கப்புறம் அதில் நம்ம கல் உப்பை நிரப்பிக்கிறோம். கல்லுப்பு மகாலட்சுமியின் சொரூபம். மகாலட்சுமிக்கு இஷ்டமானது. மகாலட்சுமி அதில் குடிகொண்டு இருக்காங்க. அதனால் இதே மாதிரி கல்லுப்பை நிரப்பிக்கோங்க. கல்லுப்பை கீழே செதற விடாமல், ஏன்னா ஒரு தட்டு வச்சு அது மேலே அகல் விளக்கு வச்சு அதுக்கு மேலே நீங்கள் கல்லுப்பை நிரப்பி வச்சுக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி நிரப்பி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் இன்னொரு பொருள் என்ன நம்ம வைக்க போகிறோம்னா ஏலக்காய். இதுவும் மகாலட்சுமி தேவிக்கு மிகவும் பிடித்த பொருள். அதனால் இதில் மகாலட்சுமி வசம் செய்கிறதுனால இதை நம்ம வச்சுக்குவோம். இதை நீங்கள் ஒற்றைப்படையிலே வைத்து கொள்ளுங்கள். எவ்வளோ ஏலக்காய் இருந்தாலும் சரி, 3 இருந்தால் கூட பரவாயில்ல, சரிங்களா? உங்களால் எவ்வளோ ஏலக்காய் வைக்க முடியுமோ அவ்வளோ ஏலக்காய் வச்சுக்கோங்க. இந்த மாதிரி சுற்றி ஏலக்காய் வச்சுக்கோங்க. அதுக்கு பிறகு நீங்கள் என்ன பண்ணணும்னா, அதுக்கு பிறகு பாருங்கள், கிராம்பு எடுத்துக்கொள்ளுங்க. அதுவும் மகாலட்சுமி தேவிக்கு ரொம்ப ரொம்ப உகந்தது. அதுவுமே நீங்கள் ஒற்றைப்படையில் அந்த உப்பு நடுவில் குத்தி வச்சுக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி நீங்கள் வச்சுக்கோங்க. நம்ம மகாலட்சுமி தேவிக்கு மிகவும் பிடித்தமான பொருட்களை வச்சு தான் நம்ம இந்த பரிகாரத்தை செய்ய போகிறோம், சரிங்களா? இது குரு பகவானுக்குரிய பரிகாரம். நீங்கள் குரு பகவானை நினச்சி வீட்டில் மனதார இந்த பொருட்களை வச்சு பூஜை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு தங்கம் சேரும். தங்கம் அடகு வைத்திருந்தீங்கன்னா கண்டிப்பாக அது கிடைத்துவிடும். அதே மாதிரி அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக நம்ம என்ன வைக்க போகிறோம்னா, குண்டு மஞ்சள், நம்ம முகத்திற்கு பூசுவோம்ல அந்த மஞ்சளை நடுவில் வச்சுருங்க. நீங்கள் இந்த மாதிரி வச்சுட்டு நீங்கள் வியாழக்கிழமை தோறும் வியாழக்கிழமை இந்த பரிகாரத்தை நீங்கள் செய்யணும். வீட்டில் உள்ள பெண்கள் இந்த பரிகாரத்தை செய்யணும், சரிங்களா? பெண்கள் தான் இந்த பரிகாரத்தை செய்யணும். காலையில் இல்லை 10 மணிக்கு எப்போ வேணாலும் செய்யலாம். காலையில் 10 மணி இல்லாட்டி சாயந்தரம் 6 மணிக்கு மேலே நீங்கள் இந்த பரிகாரத்தை செய்யலாம். கண்டிப்பாக வியாழக்கிழமை இந்த பரிகாரம் செய்தாலே போதும். உங்களுக்கான, ஏன்னா அந்த நகை மீட்பதற்கான பல பொருளாதார உதவி உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். ஒவ்வொரு வியாழக்கிழமையும் பெண்கள் காலையில் இந்த இது பண்ணாலும் சரி, நீங்கள் ஏன்னா ஈவினிங்கு 6 மணிக்கு மேலே இந்த பரிகாரத்தை பண்ணாலும் சரி, கண்டிப்பாக உங்கள் நகையை நீங்கள் மீட்டெடுத்துருவீங்க. ஒவ்வொரு வாரம் வியாழக்கிழமையும் நீங்கள் பரிகாரத்தை செய்யுங்க. ஒவ்வொரு நாளும் அந்த வியாழக்கிழமை தோறும் இதை மாற்றிடுங்க. மாற்றி இதை என்ன பண்ணுறீங்க, ஒரு மஞ்சள் துணியில் இதை அப்படியே எடுத்து கொட்டி வச்சுருங்க. அதே மாதிரி நீங்கள் 7 வியாழக்கிழமை நீங்கள் இதே மாதிரி பண்ணணும். 2, 3 வியாழக்கிழமையிலேயே நீங்கள் உங்களோட நகையை திருப்பிடுவீங்க. கண்டிப்பாக உங்கள் நகையை திருப்பதற்கான பொருளாதாரம் உங்களை சேர்ந்துடும். நீங்கள் அதனால் இந்த பரிகாரத்தை 7 நாள் தொடர்ந்து செய்யுங்கள்.